வணக்கம். நம்ம இங்க இருக்கிறது கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு. நம்முடைய முன்னோர் கரிகால சோழன் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய இந்த கல்லணை இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு கட்டமைப்பு. வேர்ல்ட்ஸ் 4th ஓல்டஸ்ட் இரிகேஷன் ஸ்கீம். இந்த கல்லணை என்பது ஒரு டைவர்ஷனரி டேம். உலகத்துல ஜார்டன் நாட்டுல 5000 ஆண்டுகளுக்கு முன்புதான் முதல் அணையை கட்டினார்கள். அதன் பிறகு ஒரு 3 அணைகளை அங்கங்கே ஓமான் நாட்டு, ஈஜிப்ட் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு எதுவுமே பயன்பாட்டில் இல்லை. ஆனால் நம்முடைய கரிகால சோழன் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய இந்த கல்லணை இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறது. அதன் பிறகு சார் ஆதர் காட்டன் அவர் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மார்வல் அவர் வாழ்க்கையில பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து ஆந்திரால கோதாவரி, அங்க கிருஷ்ணா, அந்த ஆத்துல இப்படி பெரிய டைவர்ஷனரி டேம்ஸ் கட்டி இருக்கிறார். நம்முடைய கரிகால சோழன் அவர்கள் கட்டிய காரணம் இந்த காவிரி டெல்டாவில் வெள்ளம் அடிக்கடி வருது. அந்த காலத்துல அந்த வெள்ளம் தடுப்பதற்காக ஒரு டைவர்ஷனரி சிஸ்டம் ஒண்ணு அப்போ உருவாக்கினார். இப்போ கோதாவரி ஆறோ கிருஷ்ணா ஆறோ பாத்தீங்கன்னா காவிரியிலோட தண்ணி கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிக தண்ணி போயிட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற டெல்டா காவிரி டெல்டா போன்று அங்க நெல்லு விளையது கிடையாது. அவ்வளவா காவிரி டெல்டா தான் நெல்லுக்கு ரொம்ப உலக அளவில் ரொம்ப புகழ் பெற்றது, ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு காரணம் நம்முடைய கரிகால சோழன் அவர்கள் இது திட்டமிட்டது. இது வழியா போறதுதான் காவேரி. அது பக்கத்துல இருக்கிற சிஸ்டம் வெண்ணார். அது பக்கத்துல அங்க இருக்கிறது புது ஆறுன்னு சொல்லுறது. இந்த பக்கம் இந்த தண்ணி அங்க போறது கொள்ளிடம். ஆக மொத்தம் 4 பிரியுது. இங்க 4 பிரிஞ்சு இங்க ஒட்டுமொத்தம் டெல்டாவில 36 ஆறுகளாக பிரிஞ்சு ஒட்டுமொத்தம் காவிரி டெல்டாவை இரிகேஷன் செய்யற வேர்ல்ட் என்ஜினியரிங் மார்வல். இதெல்லாம் நம்முடைய காவிரி ஆறுக்கு வரலாறு. இதுதான் மையம். இந்த மையம் தான் ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில பாசனம் செய்து நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி. இந்த ஜூலை 4ஆம் தேதி ஆண்டு தோறும் பாத்தீங்கன்னா தண்ணி நீங்க நிக்க முடியாது, அவ்வளவு தண்ணி இங்க இருக்கும். ஆனா இந்த ஆண்டு தண்ணி கிடையாது. இது இல்லாம இந்த ஆண்டு எல் நீனோ எஃபெக்ட், சூப்பர் எல் நீனோ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணி இதுக்கப்புறம் வருமா இல்லையான்னு தெரியல. நாம் எல்லோரும் சேர்ந்து மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம்.